முக்கணியில் ஒன்றான மாங்கனிக்கு பெயர் போன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகளின் குமுறல்கள் மிகவும் வேதனையை அளிக்கக்கூடிய சூழல் தற்பொழுது நடைபெற்று கொண்டு இருப்பது. காரணம், அவர்கள் அறுவடை காலத்தை மரத்தை அறுவடை செய்யக்கூடிய காலமாக மாற்றி தற்பொழுது மரத்தை அறுத்து விற்று வருகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு முக்கிய காரணமாக தமிழக அரசு அவர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை கொடுக்கவில்லை எனவும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வாங்க வேண்டிய தமிழக விவசாயி, குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் மாங்கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்காமல் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா போன்ற அங்கிருந்து வரக்கூடிய மாங்காயை வாங்கி அவர்கள் இந்த கூழ் தொழிற்சாலையை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. என்ன நடக்குதுங்க? எதுக்காக மரம் வெட்டுறீங்க? மரம் வந்து ரொம்ப மகசூல் வந்து நல்ல விளைச்சிங்க. ஆனால் விலை இல்லை, கூடுதலான விலை கொடுக்கல, மருந்தடிச்சு கூலியும் வரல. விவசாயம் ரொம்ப பாதிக்கிறேங்க. அப்படியே இந்த மரத்தை அறுக்கும்போது கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் வளர்த்து 20 வருஷமா 25 வருஷமா வளர்த்து இந்த மரத்தை அறுக்கிறமேன்றது ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. அப்புறம் சார், இந்த நம்மளுக்கு இவ்வளோ கஷ்ட நிலைமை. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும்போதே குத்திக்கு வருவாங்க. குத்திக்கார அறுவடை எங்களுக்கு குத்திக்கு போடுன்னு சொல்லிட்டு. இப்போ அதுவும் அரங்க வர்றதுல ஒன்றும் இல்லை. அது அவங்க பார்த்து பயந்து ஓடுறோம். நாங்கள் கூப்பிட்டு கொடுத்தா கூட இல்லை, போல வேணாம் முடியாது என்னன்னு சொல்லிட்டு போகிறோம். இதை ஒட்டி கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி, வேளம்பட்டி இதெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பூரா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க விவசாயிங்க. எந்த உடைய இதுவும் இந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கல. விவசாயிங்களுக்கு தானே ஒரு நிவாரணம் கொடுத்தாக்கா அந்த மரம் அறுவடை நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். விவசாயி கூறுகையில் அவருடைய மனவேதனையும் அரசு கைவிடப்பட்ட சம்பவத்தையும் எடுத்து கூறிய அவருடைய ஆதங்கத்தையும் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்தது மட்டும் அல்லாமல் அறுவடை காலம் என்பதை மறந்து தற்பொழுது மரங்கள் அறுவடை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயி மனவேதனையுடன் தெரிவித்தார். அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அக்ரோ சர்வீஸில் வழங்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் அதனையும் ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீடு தொகை சரிவர வழங்காத காரணமாகவும் அதற்கு உண்டான இன்சூரன்ஸ் தொகையும் செய்து கொடுக்காத காரணத்தினால் மரத்தை அழித்து வருவதாகவும் விவசாயி நம்மிடம் தெரிவித்தார்.